பிடிக்கும்ல அப்புறம் கால் பண்ண சொன்னாங்க புரிஞ்சுக்கணும் கால் பண்ண வை நேற்று கனவெல்லாம் சன்னி அதனால தூங்கலையே. ஐயோ டேய் மச்சான் எக்ஸாம் போலையாடா? பெரிய ஐஎஸ் எக்ஸாமு போடா வருஷம் நிழல்டா 10 அரியர் போடா. ஹாய்டா. அதுக்கு தான்டா போயிட்டுருக்கேன். ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी, ये दुनिया पित्तल दी. हिंदी தெரிஞ்சா சனியா பித்திக்கு இருப்பேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அப்பவே சொன்னான் இந்த காலேஜில் சேர்ந்தா கக்கூஸ் கவர் வேலை தான் கிடைக்குன்ட்டு. தலி எழுத்து இப்போவே அந்த வேலை தான் பார்க்குறேன். இந்த வார்டன் எங்கே தான் போனா? அன்றைக்கி சொன்னமே நம்மளை கழுவி விட்டானே. நான் இவ்வளோ குத்தியே தண்ணி போல. ஒருவேளை ட்ரைனேஜில் அடுப்பு இருக்குமோ? போய் பார்ப்போம். டே மச்சி, ஆய் குச்சி எடுத்துட்டு எங்கடா போற? அந்த வார்டனை கழுத்துலேயே குத்தி அப்படியே சாய்க்க போகிறேன்டா. டேய் கொலை கேஸில் கிளை கேஸில் உள்ளே போயிட போறடா. ஏய் நாங்கள் பார்க்காத கொல்லையா? ஹேண்ட் ஒர்க் பண்ணி பண்ணி கையில் பவர் இல்லாமல் போயிடுச்சே. என் தல்வியை நினச்சிக்க வேண்டியதுதான். சன்னி நான் வார்டன் இப்போ தான் உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு வரேன். அதிசயமாக இருக்கு. நீங்களே உள்ளே இறங்கி வேலை செய்கிறீங்களே. அது இருக்கட்டும், அது நான் ட்ரைனேஜை மூடி வச்சுட்டு வேலை செய்கிறீங்க. ஐயோ வார்டன், ஐயோ 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 அடா பாவீங்களா, இதுதான் கக்கூசில் தண்ணி. ஐயோ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்டா. க்ரௌட கிளியர் பண்ணுங்க. ஏய் தடா தடா, ஏய் போடா 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 தடா, தள்ளு தள்ளு. பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. ஏசிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அன்பு? பண்ணிட்டு இருக்கேன் மேடம். தள்ளி போங்க, கொஞ்சம் அந்த பக்கமா போங்க. நேத்து நடந்திருக்கு மேடம். கொஞ்சம் தள்ளி போங்கப்பா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னையா பண்றீங்க? ஆம்புலன்ஸ் சீக்கிரம் அனுப்புங்கயா. தள்ளி போங்க, நிக்காதீங்க. தள்ளி போ. எல்லாம் வேடிக்கையா பாக்குறீங்க, போங்கயா. சார் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? மேடம் தான் சார். பாடி முதல்ல யார் பார்த்தா? சார் இங்க காலேஜ்ல ஒரு பையன் பார்த்திருக்கா சார். பாடி டிஸ்போஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சுங்க. ஓகே சார். அப்படியே ஹாஸ்டல் இருக்க எல்லா பசங்களையும் அசம்பிள் ஆக சொல்லுங்க. உங்களை நான் விசாரிக்கணும். ஓகே சார். ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களை அசம்பிள் பண்ணுங்க, போங்க. போங்கப்பா, சீக்கிரமா போங்க. ஏய் எல்லாம் இங்க வாங்க. போங்க, எல்லாரும் அங்க போய் அசம்பிள் ஆவுங்க. வா வா எல்லாம் வா. ஃபுல்லா ஓடி இருக்கு. எல்லாம் லைன்ல வா. ஆமா ஒரு நாள் எல்லாம் லைன்ல நில்லுங்க, போங்க. யார் அந்த பையன்? இந்த பையன் சார். உன் பேர் என்ன? காமு சார். என்னது? காமேஷ் சார். எப்போ நீ பார்த்த? சார் காலையில் தான் சார் பார்த்தேன். கக்கூஸில் தண்ணி போலன்னு போய் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண போனேன் சார். அப்போ தான் சார் அவர் அப்படி கிடந்தாரு. சார் இவன் தான் சார் காலில் வார்டனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தான். டேய் சும்மாரா, சும்மா போலியும் நின்றேன் சார். வார்டன் எப்படி? வார்டன் பசங்கிட்டலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பா சார். அதனால பசங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆவாது சார். வார்டனுக்கு இங்கே யார் கூட பர்சனலாக பிரச்சனை இருக்கா? இருக்கு சார். மணின்ற ஒரு பையனுக்கும் அவருக்கும் அப்பப்போ முட்டிக்கும் சார். யார் அவன்? எங்கே இருக்கான்? மணி இப்போ ரூமில் தான் சார் இருப்பான். பாண்டியன் சார் அவனை கூட்டுவாங்க.
கடைசியாக வாடகை எப்போ பார்த்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழான்னு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார் சார். ஆனால் எப்போ வந்தாருன்னு தெரில, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். சார் இவன் தான் சார் மணி. டேய் எல்லாத்தையும் அசனுவா சொன்னா, நீ மட்டும் தனியாக ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை சார். உனக்கும் வார்டனுக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்லையா? பாண்டியன், இவன் ரூமை செக் பண்ணுங்க. சார் என் ரூம் ஏன் செக் பண்ண சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? கஞ்சா குடிக்க நாய. சார் கமிஷனர். இங்க இருக்க எல்லா ரூமும் செக் பண்ணுங்க. ஓகே சார் வாங்க. அடிங் கஞ்சா குடிக்கி பொறுக்கி பொறம்போக்கு. நீங்களா படிக்க வந்தீங்களா இல்ல போதைக்கு அடிமையா வந்தீங்களா? ஏண்டா நீங்களா வாழ்க்கையில முன்னேறீங்கன்னு உங்க பெத்தவங்க உங்களை நினைச்சு கனவு கண்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ண அனுப்புனா, நீங்க என்னன்னா கஞ்சா மயிறு மட்டன் உங்க வாழ்க்கை நீங்களே நாசமாக்கிட்டு இருக்கீங்க. சித்ரா சார். காலேஜ் மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். இது யார் ரூம்ல இருந்து எடுத்தீங்க? இந்த பையன் ரூம் தான் சார். மாமியின் மர்மதேசம். வெண்ணெயை வெளிச்சு நக்கடா பிரித்து மேய்ந்த கதை. ஐயோ என்னடா அதெல்லாம்? ஆண்ட்ராய்ட் மொபைல்ல சார். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஆல்ரெடி மர்டர் நடந்திருக்கனால இந்த ட்ரக்ஸ் விஷயமும் வெளியே தெரிஞ்சா காலேஜ் இழுத்து மூட வேண்டியதான் சொல்றாங்க சார். அதுக்கு என்னவா? சிஎம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பேசுறாங்க சார். பசங்க மேலேயும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க சார். என்ன சார் பண்றது? அதானே பார்த்தேன். தப்பு எங்க நடக்குதுன்னு பார்த்தா மேலிட சரி கிடையாது. இவங்களாம் எக்கேடு கட்டு போனா அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தேவை பணம். பணம். டேய் நீங்களாம் படிக்கிற பசங்க ஒரே காரணம் தான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். இனிமேல் எவனா கஞ்சா கிஞ்சான்னு எவனா காலேஜுக்குள்ள அடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், தோலை உரிச்சிருவேன். ஏய் இந்திரா, சித்ரா, தேட்டர் எவிடன்ஸ் இது எங்கடா கிடைக்கும்? யார் சப்ளை பண்றா? சொல்றா. சார் ஸ்டீபன் என்ற ஒருத்தன் தான் சார் சப்ளை பண்ணுறான். அவனும் இந்த காலேஜ் தான் சார். எந்த ஏரியாவன்? சிஐடி நகர் சார். பாண்டியன் சார் ஆமா, நான் வந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேஸ் எடுத்துலேருந்து சும்மாவே இருக்கீங்க. சார் நீங்கள் சும்மா இருக்கிறது அவருக்கும் தெரிஞ்சிச்சு போல சார். யோ சும்மாரியா? நீங்க போய் ஸ்டீஃபன் போய் பிடிச்சிட்டு வாங்க. ஓகே சார். போங்க. இந்த கேஸ் ஃபைலை பாண்டியன் கொடுத்துருங்க. ஓகே சார். எழுதிட்டு போங்க. ஆமா, இந்த வார்டன் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? எஸ் சார் பண்ணியாச்சு. சார் சந்திரசேகரோட ஃபைல் சார். சார் சொல்லுங்க ஐயப்பன். ஸ்டீபன் மிஸ்ஸிங் சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன் சார். எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்பிடுங்க சார். நைட்டுக்குள்ளே பிடிச்சேன் சார். ஓ அப்படியா? அப்போ இவன் யாரு? தெரியல சார். யோ இவன் தான் ஸ்டீஃபன். இப்போ யார் போட்டோ வச்சு இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்திருப்பான்? நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க சார். நேரா ஹாஸ்பிட்டல் போங்க. சரிங்க சார். சந்திரசேகர் கணபதி அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டாங்க. போங்க. ஓகே சார். சார் ஏன் நின்ட்டீங்க? யோ கம்முன்றியா? இப்போ எவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி வந்து கொடுக்க போகிறானோ. சார் என்னை ஏன் சார் பிடிச்சின்னு வந்தீங்க? டேய் ஒன்றும் இல்லடா, ஒரு சின்ன விசாரணை தான். நான் கேட்குற கேள்வி கரெக்டாக போய் சொல்லு, உன்னை விட்டுறேன். சரியா? சரி சார். இதை நீ தானே சப்ளை பண்ணுற?
சார் இந்த நவீனத்தில் நாங்கள் சப்ளை பண்ணுறது சார் நாங்கள்லாம் ஒன்லி பெரிய தம்பு தான் சார் சார் பாண்டியன், அப்போ இது யார் சப்ளை பண்றா? சார் விக்கின்ற பையன் தான் சார். அவன் தான் சார் கோவா மணாலிலாம் போவான் சார். அவன் போயிட்டு அப்படியே அங்கே உசார் பண்ண வந்து இங்கே ஹாஸ்டலில் தட்டி விட்டு போயிடுவான் சார். இப்போ எங்க இருக்காம? காலேஜ் பையன் தான் சார். ஹாஸ்டல் தான் இருப்பான் சார். இல்லைனா வெளில எங்கேயாவது ட்ரிப்பு போயிருப்பான் சார். அவன் நம்பர் இருக்காடா? இருக்கு சார். பாண்டியன், சொல்லுங்க சார். இவன்கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நேராக ஹாஸ்டல் போங்க. அவன் அங்கே இருந்தால் அவனை தூக்கிட்டு வந்துருங்க. அப்புறம் இவனை தூக்கி கஞ்சா கேஸில் உள்ள போடுங்க. சார் சார். சார் ஏய், சார் விட்டுருவேன்னு சொன்னீங்களே சார். சார் 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 இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்பான்? என்னன்னு சொல்ல மாட்றானே. சார் ஆமாம், ரிப்போர்ட் வாங்க போல. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியல சார். ஸோ இவனை ஐயப்பன் போலீஸ் வேலை விட்டா வேற எதுவும் கை வேலை தெரியுமா? தெரியாது சார். கை வேலையும் தெரியாதா? தெரியாது சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல சார். நீ எல்லாம் கல்யாணம் ஆகி என்ன வேலை பார்க்க போறியோ? சார் 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 கை வேலை தெரியாது சார் உங்களுக்கு? மூர்த்தி சார் ஆங்கிடுச்சு சார். இருங்க சார். ம்? எந்த கைவில சொல்றாரு? தடைக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. மூர்த்தி, டாக்டர் பேர் என்ன? டாக்டர் நாகராஜ் சார். மேம், சந்திரசேகர் கணபதி. அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? மேலே டாக்டரை போய் பாருங்க. சார் எப்போ நடந்தது? காலையில் சார். முதல்ல யார் பார்த்தா? வேலைக்காரம்மா சார். எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்லை சார். ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சா? பார்த்துருக்காங்க சார். பாடியை கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க பாண்டியன். சார், நான் விக்கி விசாரிக்க அவன் ஹாஸ்டல் போயிருந்தேன் சார். அவன் அங்கே வந்தே 1 வாரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது சார். அவங்க பெரியப்பா கிட்ட தான் விசாரித்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஜய், குமார், அருண் இவங்க 3 பேர் கூட தான் அதிகமாக சுற்றிட்டு இருப்பாங்க சார். கடைசியாக அவனை ஹாஸ்டலில் பர்த்டே பார்ட்டியில் தான் பார்த்தாங்களா சார். ஹலோ கார்த்திக், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். என்ன சார் பண்ணுறது? பாண்டியன், இந்த கேஸில் எனக்கு விக்கி மேலே தான் சந்தேகமாக இருக்கு. ஏன்னா அவன் மட்டும் தான் மிஸ்ஸிங். நீ என்ன பண்ணுறீங்க? விக்கி ஃப்ரெண்ட்ஸ் அருண், விஜய், குமார் 3 பேர்த்து விசாரிச்சுட்டு உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நாங்கள் வரேன். ஓகே சார். பக்கத்தில் எதுவும் விசாரிச்சிங்களா? விசாரிக்க போயிருக்காங்க சார். சார் ஃபுட்டேஜ். லேப்டாப் கொடுங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணுங்க. பென் டிரைவ் இந்தாங்க. இன்னும் நல்லா ஜூம் போங்க. ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்படியே அப்படியே பேக், கொஞ்சம் பேக். இன்னும் க்ளோஸ். இவன் எங்கேயோ இன்னும் க்ளோஸ் போங்க. சார், கிரீசரி ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். அம்மா, நீ இங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஹலோ, சொல்லுங்க. ஒரு எமர்ஜென்சி சார். ஷிட். பாண்டியன், எங்க இருக்கீங்க? அருணை விசாரிச்சுட்டு குமாரை விசாரிக்க போயிட்டு இருக்கோம் சார். விஜய் வீட்டுக்கு யார் போயிருக்கா? சித்ரா சார். சித்ராவா?